ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ராயல் பிட்ரூத்தலோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஜில்லி வேலையில ஜாயின் பண்ணிட்டா, ஆனா அவங்க அம்மாக்கு மனசு நிம்மதியே இல்ல. எங்க நம்ம பொண்ணு அவ்வளவு ஆபத்தான ஒரு வேலையில போய் ஜாயின் பண்ணிருக்கா, நீங்களும் நம்ம பையனும் அதை பத்தி கவலைப்படுற மாதிரியே தெரியலையேன்னு சொல்ல, ராஜா எது பண்ணாலும் 10 தடவை யோசிச்சிருப்பாரு. அதனால எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது, அவ கேர்ஃபுல்லா இருக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு ஜில்லியோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இவனும் தான் இருக்கானே வேஸ்ட், கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பே கிடையாதுன்னு ஷென்ன மறுபடியும் திட்ட ஆரம்பிக்க, இவங்க கூட சாப்பிட உட்கார்ந்ததே தப்புன்னு அவன் ஒரு பக்கம் கிளம்பிடுறான். இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஜில்லிய பாத்துக்கிறதுக்கு நியன் கூடயே வந்துட்டு இருக்கான். முன்னாடி நாள் தான் மீட்டி தண்டனை கொடுத்தால, அந்த மாட்டினவனை போட்டு அடி அடி நடிக்க சொல்லி, அதுல இருந்து அந்த தம்பி இருப்பானே அவன் அந்த ஸ்பாட்லயே இறந்து போயிட்டானா. கூட இருந்த 2 பேரும் நடு ரோட்லயே மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. சோ அதனால மீட்டிய ராஜா உள்ள பாக்குறதுக்காக கூப்பிட்டுருக்கான். ராஜா முன்னாடி மீட்டிய அமைதியா அப்படி உட்கார்ந்துட்டு மண்டி போட்டுட்டு இருக்கா. எவ்வளவு தைரியம் இருந்தா பதவிக்கு வந்து கொஞ்ச நாள்லயே அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிருப்ப. பட்ட பகல்ல மக்கள்லாம் பாத்துட்டு இருக்க நேரத்துல 2-3 பேருக்கு தண்டனை கொடுத்து அதுல ஒருத்த நடு ரோட்லயே இறந்து போயிருக்கான். உன்னை பத்தி தான் எல்லா மினிஸ்டர்ஸும் மாறி மாறி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு கேட்க, அதெல்லாம் பாத்துட்டு மீட்டி, சரி நீங்க மினிஸ்டர்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தத பத்தி சொல்றீங்க, இங்க பாருங்கன்னு மக்கள் அவங்க ரத்தத்துல எழுதின கம்ப்ளைண்ட் எல்லாம் கொண்டு போயிட்டு மீட்டி காட்டிட்டு இருக்கா. ஏன் மினிஸ்டர்ஸோட கம்ப்ளைண்ட் மட்டும் தான் பாக்கணுமா? அவங்க வாழ்க்கை பாதிக்கப்படுதுன்னு அவ்வளவு மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்திருக்காங்க, இதெல்லாம் நீங்க பாக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. என்னதான் இருந்தாலும் ஒருத்தங்களை பப்ளிக்ல கொல்றதுங்கிறது மிகப்பெரிய மோசமான விஷயம். சட்டத்தை உன் கையில எடுத்துட்டு நீ எதுவும் பண்ணக்கூடாது, நீ பண்ணது நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சுட்டு, நீ பாரு என்னோட தயவுலதான் நீ வாழ்ந்துட்டு இருக்கன்னு தெரிஞ்சுக்கோ, இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணும் நினைச்சுனா பதவி உன் கையில இருக்காதுன்னு சொல்ல, நான் தப்பே பண்ணல, தப்பு பண்ணிருந்தா கண்டிப்பா வருந்திருப்பேன். அந்த பொண்ணு கிட்ட என் கண்ணு முன்னாடியே தப்பா நடந்துக்க ஆரம்பிச்சான். நான் அவனை போய் தடுத்ததும் அவன் ஆளுங்களை விட்டு அந்த பொண்ணு கிட்ட தப்பா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சான். ஒரு பொண்ணு எவ்வளவு வீக்கா இருப்பா பிசிக்கலா, அவகிட்ட 3-4 பேர் தப்பா நடந்துக்க ட்ரை பண்றது எந்த விதத்துல நியாயம்? அவங்களுக்கு நான் எப்படி ட்ரீட்மெண்ட் தரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னு மீட்டி கேட்டுட்டு இருக்கா. ஓவரா பண்ணாதன்னு சொல்றான்ல அப்படின்னு குவான் அவளோட கையை பிடிச்சு இழுத்து மிரட்டவே ஆரம்பிக்கிறான். உங்க கையில இருக்கிற வாள்னா உங்களால ஷார்ப்பா எந்த வேலையும் பார்க்க முடியாது, ஏன்னா ராஜாங்கிற பொறுப்பு இருக்குதால. ஆனா உங்க கையில இருக்கிற ஆயுதம் நான் ஷார்ப்பா இருந்தா அதை எப்படி யூஸ் பண்ணிக்க முடியுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கிறத விட்டுட்டு ஏன் தப்பான முடிவு எடுத்துட்டு இருக்கீங்க? இதுக்கும் மேலையும் போச்சுன்னா இந்தாங்க உங்க பதக்கம், இந்த வேலையில இருந்தே நான் போயிடுறேன் அப்படின்னு மீட்டி கொடுத்துட்டு இருக்கா. டக்குன்னு வெளியே இருந்து ஓட்டி கேட்டுட்டு இருந்த அத்தனை பேரும் உள்ள விழுந்துடுறாங்க. நம்ம நியன்ல ஆரம்பிச்சு ஜில்லி, அதுக்கப்புறமா சிங்குன்னு எல்லாரும் உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஜில்லி உடனே என் மேலதான் தப்பு, நாங்கெல்லாம் கரெக்டா தான் ஃபாலோ பண்ணிருந்தோம், அவன் இறந்து போகிறதுக்கு நான் விட்டுருக்க கூடாதுன்னு சொல்ல, வந்து கொஞ்ச நாள்லயே மீட்டிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு குவான் திட்டிட்டு இருக்கான். சிங்கு வேகமா வாயை திறந்துட்டு, அவங்க மேல தப்பே இல்ல, நாங்க வந்துட்டு ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணி பார்த்தோம்னு சொல்ல, யார் ராணி நல்ல தோல் பலன்னு இருந்தா ஏதாவது பொம்பளை பிள்ளைங்க கூட சேர்ந்துட்டு உள்ள வந்துட்டு என்கிட்டயே எதிர்த்து பேசுவியா அப்படின்னு குவான் கேட்க பயந்து போயிடுறான் சிங்கு. மீட்டி பாக்குறா, அது யாரோ கிடையாது, என்கிட்ட அசிஸ்டண்டா வேலை பாக்குறான், அவனுக்கு பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்ல, நீ சும்மா பலன்னு ஒருத்தர் இருக்கான்னு பாத்துட்டு வேலை கொடுத்ததுக்கலாம் அவன் பேச்ச நான் கேட்க முடியாது, இவளை கூட்டு போய் ஜெயில போட்டு விசாரிங்கன்னு ராஜா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ராஜா பாக்குறான், அவன் பாட்டுக்கு எதை பத்தியும் கண்டுக்காம உள்ள இருந்து போயிட்டு இருக்கான். இங்க ஜில்லி பாத்துட்டு என்ன அநியாயமா இருக்கு, நீதி நேர்மன்னு சொல்லிட்டு நடந்துகிட்ட ஒரு அதிகாரிய ஜெயில போடுவீங்களா அப்படின்னு மீட்டியை அரெஸ்ட் பண்ண வரவங்களை தடுத்து நிறுத்த ஆரம்பிக்கிறா. மீட்டி பாக்குறா, தேவையில்லாம வம்பு பண்ணாதீங்க, நானே போறேன் அப்படின்னு ஜெயிலுக்கு போலீஸ் ஆபீசர்ஸோட அவளே கிளம்பி போயிடுறா. சான்சலருக்கு இந்த விஷயம் தெரிய வருது. நான் தான் அப்பவே சொன்னேன், பொண்ணுங்களெல்லாம் வேலைக்கு போட்டா உணர்ச்சி வசப்படுவாங்க, எந்த வேலையும் உருப்படியா பண்ண மாட்டாங்கன்னு. ஆனா என் பேச்ச அப்ப அந்த ஆளு கேட்கவே இல்ல ராஜா. இப்போ என்ன ஆச்சு பாத்தியா, வந்த ஆரம்பத்திலேயே இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு நாடே மோசமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்க, இங்க இந்த டைகர் குரூப் தலைவன் இருக்கான்ல, அவன் வளர்க்குற அந்த குழந்தைங்களுக்குலாம் சாப்பாடு போட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த இறந்து போன பையனோட அண்ணன் வந்துடுறான். என் தம்பிய கொன்னுட்டா, அந்த மீட்டி இருக்கான்ல தண்டனை கொடுத்தே கொன்னுட்டா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருக்கான். ஒருத்த மயக்கம் போட்டவன் மட்டும் எந்திரிச்சு மறுபடியும் கிளம்பி வந்திருப்பான் போல. உடனே இந்த தலைவன் பாத்துட்டு, டைகரோட தலைவன் பாத்துட்டு, சரி ஓகே திருப்பி நம்ம அமைதியா இருக்கலாம், இன்னும் கொஞ்ச நாளைக்கு எந்த ஸ்டெப்பும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, கூட ஒருத்தன் தப்பிச்சு வந்திருந்தான்ல அவன் போயிட்டான்ல, நீயும் அவன் கூட ஏப்போன்னு சொல்லிட்டு கொன்னு போட்டுடுறான். நீங்க பண்ண பிரச்சனையாலதான் உயிர் போயிட்டு இருக்குன்னு. ஆனா என் தம்பியை கொன்னவனை விட மாட்டேன், நான் அவளை இப்பவே போய் கொல்ல போறேன் அப்படின்னு அவன் அண்ணன் கிளம்பிட்டு இருக்க. தலைவன் பாக்குறான், கொஞ்ச நேரம் நான் சொல்றத அமைதியா கேளுன்னு சொல்ல கேட்க முடியாது, மீட்டிக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் தம்பியை கொன்றுப்பா, இங்க பாருங்க உங்க கூட தானே என் தம்பி இருந்துட்டு இருந்தான், எவ்வளவு நீங்க என்ன வேலை சொன்னாலும் பாப்பான், அவனோட ஆத்மா சாந்தி அடையணும்னா நான் பழி வாங்கணும்னு சொல்ல, டைகர் குரூப்போட தலைவன் யாரையோ மீட் பண்றதுக்கு போறான். இவனை விட தலைவன் யாரோ இருக்கான், முகத்தையே காட்டாம சுத்திட்டு இருக்கான். இந்த விஷயத்த பெருசா எடுத்துக்காத அப்படின்னு சொல்ல, ஒரு பொண்ணு, அவளை கூட எங்களால சரி பண்ண முடியாதா, அவளை கூட எங்களுக்கு பழி வாங்கறதுக்கு உரிமை கிடையாதான்னு டைகர் குரூப் தலைவன் கேட்க, இங்க பாரு தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதுன்னு அந்த மாஸ்க் போட்டவன் சட்டையவே புடிச்சிடுறான்.
அண்ணே நீங்க ரொம்ப பயந்தாங்குழியா இருக்கீங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, சரி நானும் ஆளுங்களை அனுப்புறேன்னு மாஸ்க் மேன் சொல்லிட்டு இருக்கான். விஷயம் தெரிஞ்சு பூச்சி நேரா ஓடி வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஷென்னு வரான். டேய் நான் எப்படியாவது மீட்டிய பாக்கணும்னு சொல்ல, பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கூடயே நடந்து போயிட்டு இருக்கான். பூச்சியோட ட்ரெஸ்ல மிதிச்சிடுறான். பூச்சி டக்குன்னு கீழே விழ போக அவளை தாங்கி புடிச்சிட்டு முகத்துல துணி வேற விழுந்திருக்கு. அதை எடுத்துட்டு ஷென்னு பாக்குறான். பரவாயில்ல இவ்வளவு அழகாதான் இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே பூச்சி பாக்குறா. அவனை தள்ளி விட்டுட்டு நேரா உள்ள போயிடுறா. ஜில்லி ஜில்லின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கா. ஜில்லி இன்னும் இங்க வரல போல. அதுக்குள்ள ஷென்னு உள்ள வந்துட்டு யாரும் உள்ள போய் பார்க்க முடியாது, ராஜாவே கட்டுப்பாடு போட்டிருக்காரு, நான் சொல்றது உனக்கு புரியலையா அப்படின்னு கேட்க, டேய் என் ஃப்ரெண்டு பாவம்டா அப்படின்னு சொல்லும் போதே அந்த இடத்துக்கு நம்ம சிங்கு வந்துடுறான். சிங்க பாத்துட்டு பூச்சி சொல்லிட்டு இருக்கா, எனக்கு பயமா இருக்கு, மீட்டி எங்க தனியா இருப்பா, அவளை யாராவது அடிப்பாங்க, அவளுக்கு சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க, குளிர்ல இருப்பா, நான் எப்படியாவது பாக்க போகணும்னு சொல்ல, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சிங்க நேரா உள்ள ஓடிட்டு இருக்கான். ஜெல்லியும் அங்க வந்துடுறா. என்ன பண்றதுன்னு தெரியலன்னு அவளும் சொல்லிட்டு இருக்கா. பூச்சி வேகமா ஷென்ன போட்டு அடிச்சிட்டு நீங்க எல்லாருமே வேஸ்ட், பாவம் அவ அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்க. சிங்க அதுக்குள்ள மறுபடியும் ஓடி வரான். ஜெயில போய் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு என்னென்னலாம் வேணுமோ, கொஞ்சம் சாப்பாடு, பெட்ஷீட், அப்புறமா கொஞ்சம் படிக்கிறதுக்கு புக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கான். பூச்சி பார்த்துட்டு அவசரத்துல ஓடி வந்ததுல நான் அதை மறந்துட்டேன், நல்ல வேலை நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்க, நம்ம பாக்க போலாவா அப்படின்னு சொல்ல ஷென்னு பாக்குறான். சரி நீங்க போய் பாக்குறதுக்கு போங்க, நான் ராஜாவை பார்த்து ஏதாவது ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு ஷென்னு ராஜாவை பாக்கிறதுக்கு கிளம்பி போறான். ஆனா ராஜா நம்ம மீட்டி மேல ஏதோ கடுப்புல இருப்பார் போல, அவ எடுத்தெறிஞ்சு பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நீ ஏன் எப்பவுமே சண்டை காலத்துல ஜெயிப்பான்ல, அவனை போத்து நீ கீழே தள்ளி விட்டு சண்டையில அவனை தோக்கடிச்சிடுறாரு. ஷென் நீ வா அடுத்துன்னு சொல்லிட்டு ஷென்னு பயப்பட அவனையும் இழுத்து ராஜா அவனையும் தோக்கடிச்சிடுறான். எல்லாரும் ராஜா பக்கத்துல போகவே பயந்துட்டு இருக்காங்க. இங்க மீட்டி கிட்ட அதுக்குள்ள பூச்சியும் ஜில்லியும் போயிடுறாங்க. உன்னை யாரு உள்ள வர சொன்னான்னு மீட்டி கேட்க, இங்க பாரு இப்பதான் ஹோட்டல் ஓபன் பண்ணிருக்கோம், சிங்க பாரு இங்க எது தப்பிச்சு போறதுக்கு ஒரு மருந்து கொண்டு வந்திருக்கான், இங்க இருக்க எல்லா போலீஸ் ஆபீசர் மேலயும் போட்டு இங்க ஓடி போயிருவோம், கடை புதுசு, பெருசா நம்ம இன்வெஸ்ட் எதுவும் பண்ணல, அதனால யாருக்காவது லீஸ்க்கு கொடுத்துட்டு காசை ஒட்டு மொத்தமா தூக்கிட்டு இந்த ஊரை விட்டு ஓடிட்டோம்னா யார் நம்மள கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்ல, ஜில்லி பாக்குறா, இங்க பாரு நீ மட்டும் அன்னைக்கு அவ கூட இருந்திருந்தனா நீயும் கூட சேர்ந்து ஜெயில இருந்திருப்ப அப்படின்னு, வாயை மூடு, பேசாம நீ ராஜாட்ட மன்னிப்பு கேள மீட்டின்னு சொல்ல, மன்னிப்பா நானா, தப்பே பண்ணல, கேட்கவே முடியாதுன்னு மீட்டி சொல்லிட்டு இருக்கா. இங்க ராஜா மீட்டிய பத்தி ரொம்ப நன்றியே இல்லாதவ, நான் அவளுக்காக பார்த்து பார்த்து ஒன்னு செஞ்சுட்டு இருக்கும் போது கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம அவ இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கா, இந்த பிரச்சனையெல்லாம் இப்ப நான் சால்வ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கத்த ஆரம்பிக்கிறான். மீட்டி இருக்கா, நான் தப்பிச்சும் வர போறதுல ராஜாட்ட மன்னிப்பும் கேட்க முடியாது, நான் பண்ணதுல தப்பே இல்ல, என்ன நடக்குதோ நடக்கட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க நம்ம குவான் கிட்ட நானா ஷென்னு கண்டுபிடிச்சிடுறான், நீனும் கண்டுபிடிச்சிடுறான், உங்களுக்கு மீட்டி மேல ரொம்ப அக்கறை இருக்கு, அவளை யூஸ் பண்ணி இந்த சான்சலர் ஏதாவது இப்ப ஆக்ஷன் எடுக்கிறானா அப்படின்னு பாக்குறதுக்காக தான் நீங்க வெயிட் பண்ணிருக்கீங்க, மீட்டி கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கரெக்டா, அப்ப அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஷென்னு கண்டுபிடிக்க, யாரா சொன்னா வாயை மூடு, இஷ்டத்துக்கு பேசாதுன்னு சொல்லிட்டு ராஜா மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறான். மீட்டி மறுபடியும் ஜெயில தனியா உட்காந்துட்டு இருக்கா. அன்னைக்கு நைட் அங்க இருக்கிற மினிஸ்டர் ஒருத்தர் எப்பவுமே பறவை வளர்த்துட்டு இருப்பார்ல, அவர்கிட்ட இங்க பாருங்களேன் உங்களுக்கு யாரும் பேஸ்ட்ரீஸ் எல்லாம் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க, நீங்க அவங்க கிஃப்டா கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு டேபிள்ல வச்சுட்டு போறான். அந்த ஆள் அவரோட செல்ல பறவையை காணும் தேடிட்டு இருக்கவரு திடீர்னு ஏதோ தோணுது, நேரா போய் இந்த பேஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்க பாக்ஸ ஓபன் பண்ணி பாக்குறாரு. அவரோட பறவை உள்ள இறந்து போய் கிடக்கு. யார் இதை பண்ணா, யார் இதை பண்ணான்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. ஏதோ ஒரு லெட்டர்ல ஒரு நேம் மட்டும் எழுதி இருக்கு. அதை பார்த்துட்டு அவரோட கையே நடுங்கி போயிடுது. இங்க பார்த்தா மீட்டிய பாக்குறதுக்கு 2 பேர் வராங்க. சான்சலர் ஒன்னு கூட்டு வர சொன்னாரு, இங்க இருந்து எங்க கூட வான்னு சொல்லிட்டு மீட்டிய தரன்னு எழுதிட்டு போறாங்க. நடுராத்திரி நேரத்துல மீட்டியை இழுத்துட்டு போறாங்க. திடீர்னு வெளியே ஏதோ சத்தம் கேக்குது. பார்த்தா மீட்டிய கூட்டு வந்த அந்த 2 காவலர்கள் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் அம்பு தாக்கி இறந்து போயிருக்காங்க. மீட்டி பயந்து போயிடுறா. இப்ப என்ன பண்றதுன்னு பார்த்தா அந்த மாஸ்க் போட்டுட்டு டைகர் பிரிவு தலைவன் இருக்கான்ல, அவன் அங்க வந்துடுறான். என்னம்மா நீ சாக போற, ஏன் கையால கிடையாது மீட்டி, நீ யார கொன்னியோ அவனோட அண்ணன் கையாலன்னு சொல்லிட்டு அவன் அண்ணன் பின்னாடி நிக்கிறான். நேரா டே கொன்னுடா அப்படின்னு சொல்ல மீட்டி அந்த ஆளை அட்டாக் பண்றதுக்கு வரான். மீட்டி கையில இருக்கிற சங்கிலியால தடுத்து நிறுத்த பாக்குறா. அப்பன்னு பார்த்து ரகசியமா மறைஞ்சிருக்கிற வீரர்கள் வந்து மீட்டியை காப்பாத்துறாங்க. மீட்டிக்கே நடக்கிறது ஒண்ணும் புரியல. ராஜா அவங்கள பாதுகாக்கிறதுக்கு ரகசியமா எங்களை அனுப்புனாரு அப்படின்னு சொல்லிட்டு மீட்டி கிட்ட அவங்க வணக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல நீயனோ அந்த பறவை வளர்க்குற மினிஸ்டர் இருக்கார்ல, அவர்கிட்ட போக பார்த்தா அவரு உயிர் போற நிலைமையில நெஞ்சில கத்தி குத்தோட இருக்காரு. யார் உங்களை இப்படி பண்ணா அப்படின்னு கேட்க, ஒரு மாதிரி ஒரு லெட்டர் சைன் பிளஸ் சைன் மாதிரி போட்டுட்டு அவர் அங்கேயே இறந்து போயிடுறாரு. என்னையா அப்படின்னு சொல்லிட்டு நீயன் ஒரு பக்கம் கத்த ஆரம்பிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் அந்த டைகர் தலைவன் அந்த அண்ணனை கூட்டிட்டு நேரா போயிட்டு இருக்கான். அந்த அண்ணனுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு. வா இந்த பக்கமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி போற வீரர்கள் ரத்தம் இந்த பக்கம் தான் இருக்கு, இந்த பக்கம் தான் அவங்க ஓடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க.
ராஜா கிட்ட நியன் வரான். அந்த மினிஸ்டர் கிட்ட நான் போய் விசாரிக்கிறதுக்குள்ள அந்த மினிஸ்டரை கொண்டு போட்டிருக்காங்க. இந்த ஒரு லெட்டர் மட்டும் தான் அவர் வச்சிருந்தாருன்னு சொல்ல எவ்வளவு தூரம் போயிருக்காங்க பாரு. அபிஷியல்ஸ் மேலேயே கை வைக்கிறாங்கன்னா எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளா இருப்பாங்கன்னு பாத்துக்கோ அப்படின்னு இவன் ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிக்கிறான். மீட்டிய ஜெயில இருந்து ரிலீஸ் பண்றாங்க. ஏன்னா அது எல்லாமே ஒரு டிராமா தானே. மீட்டிக்கு தெரிஞ்சிருது. வெளியே வரும்போது அவளுக்காக ராஜா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆளை பாக்கிறதுக்கு ராஜாவே ஜெயிலுக்கு வந்திருக்காரு. இதுக்கெல்லாம் நான் கண்டிப்பா பெரிய அளவுல புண்ணியம் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அடுத்த தடவை என்னை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. பைத்தியக்காரி மாதிரி கடந்து யோசிச்சுட்டு என்ன தப்பு பண்ணேன்னு குழம்பி இருக்க மாட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு மீட்டி சொல்லிட்டு இருக்கா. அந்த மினிஸ்டரையும் கொண்டுட்டாங்க. அவங்க சான்ஸ் எடுக்கணும்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல கழுத்துல அடிபட்டிருக்கு நேத்து நடந்த சண்டையில. நான் வைத்தியர் அனுப்புறேன், அவர் உனக்கு ட்ரீட்மெண்ட் பாப்பாரு. ஆள் அனுப்புறேன், பத்திரமா கூட்டு போய் வீட்டுல விடுவாங்கன்னு சொல்ல இதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பாக்கணும்னு எனக்கே தெரியும், நான் பாத்துக்கிறேன். தனியா கொஞ்ச நேரம் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். சோ என்ன டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு மீட்டி அங்க இருந்து கிளம்பிடுறா. இவ்வளவு யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு காலம் முழுக்க என்ன வெறுத்துருவாளோ அப்படின்னு ராஜா கேட்க மீட்டி இப்ப கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. கொஞ்சம் தெளிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களே புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். மீட்டி அவளோட ஆபீஸ் கிட்ட வரா. பார்த்தா ஊர் மக்களே அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆளுக்கு கையில ஒரு கிஃப்டோட. எல்லாரும் ஓடி வந்து உங்களாலதாமா எங்களுக்கு புதைச்ச சொந்தங்களுக்குலாம் மறுபடியும் அங்க இடம் கிடைச்சிருக்கு. கவர்மெண்ட் எல்லா இடத்தையும் கைப்பற்றி எங்களுக்கே திரும்ப கொடுத்துட்டாங்க. இனிமே எங்க சொந்தக்காரங்க எல்லாம் நிம்மதியா இருப்பாங்க. இந்த கிஃப்ட வாங்கிக்கோங்கன்னு அத்தனை பேரும் காலில் விழுறாங்க. இது வரைய எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்க எல்லாம் என் பொண்ணை ரொம்ப நாளா காணோம், அவளை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு நம்ம மீட்டியை நம்பி ஒவ்வொருத்தங்களா கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மீட்டிக்கு ரொம்ப ரொம்ப இமோஷனலா இருக்கு. சரி நம்ம செஞ்சதுல ஏதோ ஒண்ணு சரியா இருக்கு அப்படின்னு மீட்டி யோசிக்க ஆரம்பிக்கிறா. எங்க சான்சலரை கூப்பிட்டு நம்ம ராஜா விசாரிக்க ஆரம்பிக்கிறான். இங்க பாருங்க, அந்த ஆளு மினிஸ்டர் இருக்கான்ல, கெட்டவங்க கூட கூட்டணி வச்சிருந்திருக்கான். அதனாலதான் அவனை நான் விசாரிக்க போறேன்னு தெரிஞ்சதுமே கெட்ட ஆளுங்க வந்துட்டு அவனை அங்க கொண்டு போட்டிருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு கேட்க எனக்கு தெரியாது அப்படின்னு சான்சலர் சொல்லிட்டு இருக்கான். என்னன்னா நீதி வழங்க வேண்டிய நீதித்துறை அமைச்சரே கெட்டவங்களை தப்பிக்க விடுறாரு. எக்ஸாம் நல்லா நடத்த வேண்டிய கல்வி அமைச்சர் இங்க ஃபோர்ஜரிக்கு இடம் கொடுக்குறாங்க. இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே கெட்டவங்களாவே இருந்தா அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் கையில வச்சிட்டு இருக்க உங்க தலைவர்னு சொல்லிக்கிறதுல என்ன பெருமை இருக்கு அப்படின்னு ராஜா கேக்குறான். உடனே இந்த சான்சலருக்கு பயம் வந்துருது. நான் தப்பு பண்ணிட்டேன் ராஜா, பதவியில இருந்து என்ன தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கால விழுந்துடுறான். உடனே சான்சலரோட அசிஸ்டன்ட் போன ராஜா அப்பாயிண்ட் பண்ணவர் இவரு. இத்தனை நாளா உயிரை கொடுத்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரை நீங்க வெளியே அனுப்புறது சரியா இருக்காதுன்னு சொல்ல நான் எப்படி அவரை வெளியே அனுப்ப முடியும்? ஆனா வயசாயிட்டே இருக்கு, எல்லா பொறுப்பையும் அவரே பார்த்துட்டு இருக்குது அவருக்கு ரொம்ப ஹார்ஷா இருக்கும். சோ அவரோட தலைமையில 6 அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இனிமே என்கிட்டயே டைரக்டா ரிப்போர்ட் பண்ணட்டும், இவர் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பவர் கிட்டத்தட்ட நிறைய குறைச்சிடுறான் ராஜா. இங்க ஒரு வழியா பெரிய கிராண்ட் ஓபனிங் பூச்சியோட ஹோட்டல் நடந்துட்டு இருக்கு. ஆளுங்க எல்லாம் உள்ள வராங்க. பக்கத்து ஹோட்டல்காரி வந்த ஒரே நாளே என்னோட வியாபாரத்தை பாதியா குறைச்சிட்டான்னு திட்டிக்கிட்டு இருக்கா. இங்க நம்ம பூச்சி வர எல்லாருக்கும் ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாரையும் எப்படி கரெக்ட் பண்ணிட்டு இருக்கா. இங்க நம்ம ஷென்னு வந்துடுறான். ரிட்டர்ன் கிஃப்ட் வாங்கிட்டு அவங்க எல்லாம் போய் பல மணி நேரம் ஆச்சு. பூச்சி நல்லா வாயை பொழுந்து பாத்துட்டு இருக்காத, ஜொல்லு வழியுது பாருன்னு சொல்ல இந்த தடவை நீ எந்த பொண்ணு கூட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு பூச்சி கேக்குறா. பார்த்தா இந்த தடவை நம்ம ஷென்னு கூட்டு வந்திருக்கிறது ராஜாவை பார்த்து நம்ம பூச்சி லேசா மயக்கம் போட ஐயோ மயங்கிட்டா, மூச்சு கொடுத்து காப்பாத்துறோம்னு பக்கத்துல போயிட்டு இருக்கான். கனவுலன்னு சொல்லிட்டு நம்ம ஷென் அவளை தள்ளி விட்டுட்டு வாங்க ராஜா அப்படின்னு நேரா உள்ள கூட்டு போயிட்டு இருக்கா. இதெல்லாம் இடத்தெல்லாம் பார்த்து செஞ்சிருக்கோம், ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்க இருக்கும்னு சொல்ல ராஜா நேரா கேட்டுட்டு எங்க மீட்டி இருக்கான்னு கேட்டுட்டு அந்த ரூம்குள்ள நுழைய மீட்டியோட கழுத்துல இருக்கிற காயத்துக்கு சிங்கு மருந்து போட்டுட்டு இருக்கான். ராஜா அதை பார்த்து ஷாக் ஆயிட்டு என்ன நடக்குதுங்கன்னு கேட்டுட்டு இந்த பையனை கூடவே வச்சு சுத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்க அவன் என் அசிஸ்டன்ட், நான் கேஸ விசாரிக்கிறேன், அப்ப அவன் என் கூட தானே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் தான் என்ன அட்டாக் பண்ண வந்தான், கண்ணு வரைதான் தெரிஞ்ச வரைய வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அதே மாதிரி இந்த அமைச்சர் சாகிறதுக்கு முன்னாடி இந்த லெட்டரை தான் எழுதி வச்சிருக்கான், இத செக் பண்ணுங்க அப்படின்னு மீட்டி கிட்ட அவன் குடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பக்கத்துல ஷென்னை பார்த்து சிக்னல் காட்ட ஷென் ஒரு மருந்து டப்பா கொடுக்குறான். இத போட்டீங்கன்னா எந்த தழும்புமே இல்லாம காயம் மறைஞ்சு போயிரும்னு. இல்ல பரவாயில்ல, எனக்கு சிங்கோட மருந்து இருக்குன்னு சொல்ல ஏன் மருந்தோட சிங்கோட மருந்து என்ன பெஸ்டா அப்படின்னு ராஜா கேட்டு வரான். சிங்கு ராஜாவோட பார்வையில எதுவும் மாட்டிட போறான்னு சொல்லிட்டு மருந்தை வாங்கிட்டு சரி ஓகே நான் சமையல் பண்ணி எடுத்துட்டு வரேன்னு பூச்சி சொல்லிட்டு மீட்டியை அங்க இருந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. சும்மாவே மீட்டி நின்னுட்டு இருக்கா. பூச்சி சொல்லிட்டு இருக்கா, எனக்கு என்னவோ இந்த கேஸ பத்தி விசாரிக்கிறதுக்காகவா ராஜா இங்க வந்த மாதிரி இருக்கு, நீ கோவமா இருக்குன்னு தெரிஞ்சு உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு தாண்டி இந்த மாதிரி வந்திருக்காருன்னு சொல்ல நான் ஒன்னும் அவ்வளவு முக்கியமான ஆள் இல்ல, இஷ்டத்துக்கு நம்மளே கற்பனை பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு மீட்டி சொல்றா. சரி ஓகே சாப்பாட போய் கொடுன்னு சொல்ல சாப்பாடுல எதுவுமே நான் பண்ணல, நான் பண்ணதுன்னு எதை வச்சு சொல்றது, புதுசா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறேன்னு நிறைய மிளகாத்தூள் அள்ளி நூடுல்ஸ்ல போட்டு நம்ம குவான் அங்க வெயிட் பண்ணிருக்கான். நேரா போயிட்டு நம்ம மீட்டிங் கொடுத்துட்டு இருக்கா. பார்த்தா அந்த மீட்டிங்க்கு ஷென்னு சூட்டா பொண்ணு இருக்கால அவளை வர சொல்லிருக்கான். அவ உள்ள போயிட்டு வணக்கம்னு பேசிட்டு இருக்க. மீட்டி உள்ள போயிடுறா. மீட்டி ஓ சூட்டாவெல்லாம் கூப்பிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம குவான முறைச்சு பாக்க ஐயோ நான் கூப்பிடலையே அப்படிங்கிற மாதிரி அவன் பாத்துட்டு இருக்கான். ஆமா ராஜாதான்
உங்களோட இந்த கடைக்கு நிறைய ஃபேமஸ் கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கூப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்ல, ஏன்டா கண்டதையும் உளர்ற அப்படின்னு சொல்லிட்டு குவான் அவனையும் முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்கான். எல்லாரும் அங்க ஒன்னா உட்காடுறாங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு. நம்ம குவானுக்கு சாப்பிடுங்க நூடுல்ஸ் அண்ட் மீட் தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. ஒரு வாய் சாப்பிட்டதுமே குவானுக்கு தெரிஞ்சிருது பழி வாங்குறதுக்கு நல்ல ஸ்பூன் கணக்கா எடுத்து மிளகாத்தூளை போட்டிருக்கான்னு. தண்ணிய குடிச்சு குடிச்சு குவான் எப்படியோ காரத்தை அடக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க. சுத்தி முத்தி ஆளுக்கெல்லாம் ஒரே எண்ணமா இருந்துட்டு இருக்கு. அதுல இது ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூட்டா பொண்ணுக்கு நல்லாவே தெரியுது. மீட்டிக்கும் குவானுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஒரு ராஜாக்கும் அவங்கள்ட்ட வேலை பாக்குற ஒரு ஆளுக்கும் இருக்கிறது இல்லன்னு நல்லா புரியுது. குவான் மனசுல யோசிக்கிறான், இந்த சூட்டாவை நான் கூப்பிடவே இல்ல, ஆனா கூப்பிட்டேன் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா. அதுக்கு என்னால ஒண்ணு வர பண்ண முடியாதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்து கொஞ்ச நேரத்துல மீட்டி எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஆளுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. மீட்டி பக்கத்துல ஒரு கேம்பிளிங் கிளப் இருக்கு, அங்க உள்ள போறா. மாடிக்கெல்லாம் போக முடியாது மேடம், இங்க 10,000 காசு வரைய வின் பண்ணாதான் மாடிக்கு போக முடியும்னு சொல்ல, நான் வின் பண்ணிட்டே போறேன் அப்படின்னு கேம்பிளிங் விளையாடுறதுக்கு போறா. ஆனா அவ பொண்ணுன்னு யாருமே விளையாட வர மாட்டேங்கிறாங்க. ஒரு ஆள் நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்றான். பார்த்தா நம்ம ராஜா தான். சரி கேம் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு மீட்டி கேட்க, அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.